ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெயில்னால ஹேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கிட்ட நல்லா ஊறின பிறகு ஹேர் வாஷ் பண்ணணும். இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணுன்றதால இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹேர் பேக் வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி திரட்டுறதுக்காக உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படியே ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். சப்பாத்தியும் போட்டாச்சு. இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு. நேற்று செஞ்ச தக்காளி தொக்கு இருக்குது, ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நல்ல உப்பலான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு சொல்லுங்கள். சப்பாத்தியோட தயிர் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிர் கூடவே தக்காளி தொக்கை வச்சு மார்னிங் சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தம்பியும் வீட்டில் லீவில் இருக்கான். ஸோ ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிரேப்ஸ், மாம்பழம். சேலத்தில் இருந்துட்டு மாம்பழம் சாப்பிடாம எப்படி? ஸோ மாம்பழம் சீசன் வந்துடுச்சு. சேலம் மாம்பழம் வாங்கியாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா இது வெள்ளரி பழம். இதுவும் ஜூஸ் போடலாம், அப்படியே கட் பண்ணி வெள்ளத்தோடு சாப்பிடலாம். இந்த பழம் நான் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். கூடவே காஃபியோடு சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம். கூடவே ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ வெயிலுக்கு கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சேலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெயில் டே பை டே அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன். முருங்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். நீர் சத்து இருக்கிற காய் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெயிலுக்கு அதிகமாக இதை மாதிரி காய் தான் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.